Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன் காசா பிஜி அட்மிஷன், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுகள்ல போஸ்ட் கிராஜுவேஷன் படிப்புகளுக்கான ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது நேத்து டேட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க வந்து பிஜி படிக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் கவுன்சிலிங்க்கு வந்து எப்படி ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுகள்ல படிக்கக்கூடிய அந்த படிப்புகளுக்கு உண்டான மாஸ்டர் டிகிரிஸ், அதாவது போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் டிகிரிக்கு உண்டான அந்த அட்மிஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் வந்து 110 காலேஜஸ் வந்து அவைலபிளா இருக்குது. இந்த 110 காலேஜுகள்ல நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களால வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை காலேஜ் வேணாலும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ அந்த காலேஜ்ல வந்து நீங்க எடுக்கக்கூடிய அந்த கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரசிடென்சி காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த காலேஜ்ல நீங்க அப்ளை பண்ண போற அந்த எம்எஸ்சில மைக்ரோ பயாலஜி நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த கோர்சஸ் வந்து அந்த இதுல அவைலபிளா இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். இதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. pg.tngasa.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டெட்லைன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நேற்று டேட் ஜூன் 20ல இருந்து ஜூலை 15 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு 25 டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் யூஜி ரிசல்ட் அப்படிங்கிறது வந்தாச்சு நம்ம தமிழ்நாட்டில். மேபி உங்க யூனிவர்சிட்டிஸ்ல இன்னும் வந்து ரிசல்ட் வரல அப்படின்னா வெயிட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்து முழுமையா நீங்க வந்து ஒரு யூஜி ஹோல்டரால மட்டும்தான் வந்து பிஜி வந்து பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால யூஜில எந்த ஒரு அரியருமே கிடையாது, எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பிஜிக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல கிளிக் ஹேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. எப்படி யூஜிக்கு நம்ம பண்ணமோ அதே மாதிரி சேம் தான். சரிங்களா? ஒன்ஸ் வந்து உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய மாதிரியே வந்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாமே போட்டு நீங்க ஒன்ஸ் வந்து லாகின் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா லாகின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நேம் அப்படிங்கிற இடத்துல உங்க 10th மார்க் ஷீட்ல இருந்து இருக்கிற மாதிரியான நேம் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஓடிபி வரும். மெயில் ஐடி வந்து நீங்க வந்து கரெக்டான மெயில் ஐடி வந்து என்ட்ரி பண்ணுங்க. அப்பதான் வந்து கவுன்சிலிங் டைம்ல உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து அந்த மெயில் ஐடி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் கரெக்டான மெயில் ஐடி வந்து போடுங்க. அதே மெயில் ஐடி இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் டேட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இது எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நீங்க சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேப்ல வந்து நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க மேல இருக்கக்கூடிய இந்த லாகின் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம டைரக்டா வந்து அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள வந்துட்டோம். அவங்க மேல கேட்கக்கூடிய அந்த பெர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், யூஜி உடைய உங்களோட மார்க்ஸ், அதே மாதிரி யூஜி உடைய டேட்டாஸ், நீங்க எந்த காலேஜ்ல பண்ணீங்க, எங்க பண்ணீங்க, என்ன கோர்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷனை ஜென்ரேட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போ ஒன் பை ஒன்னா வந்து எப்படி வந்து நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜரை பார்க்கலாம். நேம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா உங்க நேம் வந்து இந்த இடத்துல ஷோ ஆயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீடு, நீங்க இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிறது முனிசிபாலிட்டியா இல்ல கார்பரேஷனா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆப்ஷன் வந்து எதுவோ அந்த ஆப்ஷனை கொஞ்சம் கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. மதர் நேம் அப்படிங்கிறது உங்களோட மதர் நேம் வந்து என்ட்ரி பண்ணுங்க. நீங்க ஜெண்டர் அப்படிங்கிறது மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்தா கொடுங்க, அப்படின்னா விட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், இப்போ கரண்டா எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. பெர்மனன்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் சேமா இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நேஷனாலிட்டி டிஃபால்ட்டா வந்து இந்தியன் இருக்கும். உங்களோட ரிலீஜன் என்னவோ அந்த ரிலீஜன் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட நேம் ஆஃப் த கேஸ்ட் அப்படிங்கிற இடத்துல உங்க கம்யூனிட்டியில நீங்க எந்த கேஸ்டோ அந்த கேஸ்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த ஆப்ஷன் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பரை இந்த இடத்துல அப்படியே பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உம்மிஷ் நம்பர், எம்இஷ் நம்பர், ஆதார் நம்பர் இது மூணுமே வந்து கம்பல்சரியா ஃபில்அப் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஃபில்அப் பண்ணுங்க.
தெரியல அப்படின்னா இது வந்து ஸ்கிப் பண்ணிருங்க, ஆப்ஷனல் தான். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர்ங்கிறதுல உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பேரண்ட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்க இந்த இடத்துல குடுத்துக்கலாம். ஸ்டேட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா தமிழ்நாடுல இருக்கும். நீங்க மேபி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல உங்களோட ஸ்டேட்ட ஒன்ஸ் வந்து கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட மாவட்டத்த ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தாலுகாவா எந்த தாலுகாவோ அந்த தாலுகாவ ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கான பின், அதாவது உங்க ஏரியா பின்கோட் வந்து கேட்டிருக்காங்க. பின்கோட ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு, சொந்த மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்த ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து ஃபில் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் கன்டின்யூ அப்படிங்கிற இந்த டேப்ப வந்து குடுங்க. நெக்ஸ்ட் டேப்ல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது வந்து சிறப்பு ஒதுக்கீடு தகவல்கள் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க எஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நோனே குடுத்துக்கோங்க. அதே மாரி வந்து உங்களோட ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் லைக் வந்து ஆர்மி, நேவி, ஏர் ஃபோர்ஸ்ல வந்து வொர்க் பண்ணியிருந்தாங்க. வொர்க் பண்ணிட்டு ரிட்டயர் ஆயிருக்காங்க அப்படின்னா நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரில கிளைம் பண்ணிக்கலாம். சோ அதே மாரி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடண்ட்ஸுமே இருக்காங்க. நீங்க அதுக்கு எஸ்னா எஸ் குடுங்க, இல்லன்னா நோன்னு குடுங்க. அதே மாரி வந்து உங்களுடைய டிகிரீஸ்ல நீங்க வந்து என்சிசி ஹோல்டரா இருக்கிறீங்க. அதாவது அந்த என்சிசில நீங்க வந்து ஒரு மெம்பரா இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா எஸ் குடுங்க, இல்லன்னா விட்டுருங்க. அதே மாரி இந்த இடத்துல வந்து சில்ட்ரன், விடோஸ், எலிஜிபிலிட்டிஸ், பெர்சன், செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க எஸ்னா எஸ் குடுக்கணும். இல்லன்னா அது சம்பந்தமான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு, இல்ல அப்படின்னா இந்த நன் அண்ட் அபோவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து குடுத்ததுக்கு அப்புறம் சேவ் அண்ட் கன்டின்யூ அப்படிங்கிற இந்த டேப வந்து குடுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட யுஜி, அதாவது நீங்க வந்து அண்டர் கிராஜுவேட் வந்து எந்த காலேஜ்ல படிச்சீங்க அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. டிகிரிஸ் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க என்ன என்ன கோர்சஸ் வந்து பண்ணீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நீங்க என்ன கோர்சஸ் வந்து பண்ணீங்களோ அந்த கோர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த பிரான்ச் நீங்க லைக் வந்து பிகாம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பிகாம்ல என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. லைக் வந்து பிகாம்ல காமர்ஸ்னா காமர்ஸ் கொடுங்க. இல்ல வந்து சிஏனா சிஏ கொடுங்க. சிஎஸ்னா சிஎஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நேம் ஆஃப் த காலேஜ் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த காலேஜ்ல பண்ணீங்களோ அந்த காலேஜோட நேம் வந்து என்டர் பண்ணுங்க. சப்போஸ் வந்து நீங்க காலேஜ்ல படிக்கல, டைரக்டா வந்து டிஸ்டன்ஸ்ல தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த யுனிவர்சிட்டி நேமையே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்டர் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாரி இந்த இடத்துல வந்து எந்த யுனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து டிராப் அண்ட் டவுன் பண்ற மாரி இருக்கும். சோ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யுஜியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட யுஜியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்து கொஞ்சம் கவனமா வந்து என்டர் பண்ணுங்க. அதே மாரி எந்த மந்த் எந்த இயர்ல வந்து நீங்க பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த மந்த்த ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது மந்த் ஆஃப் யுஜி கம்ப்ளீஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த மந்த் தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால உங்களுடைய டிசில வந்து எந்த மந்த் வந்து குடுத்துருக்காங்களோ அந்த மந்த்த ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஏப்ரலா தான் இருக்கும். அப்படி இல்லன்னா மேயா இருக்கும். சரிங்களா? எந்த இயர்ல பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த இயர் வந்து குடுங்க. நீங்க இந்த வருஷம் பாஸ் அவுட் ஆயிருந்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் 2025ன்னு இருக்கும். நீங்க வந்து போன வருஷம் பண்ணீங்க அப்படின்னா 2024ன்னு சொல்லிட்டு இருக்கும். அத ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களோட ஃபைனல் செமஸ்டர் நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க? பப்ளிஷ் ஆயிருச்சா? நீங்க படிக்கக்கூடிய அந்த யுஜில வந்து ஃபைனல் செம் வந்து ரிசல்ட் வந்துருச்சான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் குடுங்க. இன்னும் வரல அப்படின்னா நீங்க நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனே வந்து குடுத்துக்கோங்க. எஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க எஸ் குடுத்து அந்த மார்க்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட யுஜியோட மார்க் அப்படிங்கிறது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மார்க் டைப்ல குடுத்துருக்காங்களா? இல்ல கிரேட் டைப்ல குடுத்துருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. மார்க்னா மார்க்ன்னு குடுங்க. கிரேட்னா கிரேட் டைப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குடுங்க. அதே மாரி எக்ஸாமினேஷனுடைய அந்த மெத்தட், அசஸ்மென்ட்க்கான மெத்தட் நீங்க வந்து செமஸ்டரா இல்ல வந்து இயரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு சில காலேஜ்லலாம் வந்து டிகிரிஸ் அப்படிங்கிறது நான் செமஸ்டர்ல நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அப்படிங்கிறதுனால நீங்க இயர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து குடுக்கணும். செமஸ்டர் அப்படின்னா செமஸ்டர். 1 இயர்க்கு வந்து 2 செமஸ்டர் வரும். அந்த பேட்டர்ன்ல வந்து குடுக்கணும். சரிங்களா? இது எல்லாமே ஒன்ஸ் வந்து குடுத்ததுக்கு அப்புறம் சேவ் அண்ட் கன்டின்யூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து குடுங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மார்க்ஸ் அவங்க வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. மார்க்க கொஞ்சம் கவனமா கரெக்ட்டா நம்ம வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். மார்க் என்டர் பண்றதுல தான் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்கு. போன வருஷம் தப்பு தப்பா வந்து அப்ளை பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்து வந்து ப்ரோ எங்களுக்கு வந்து மார்க் வந்து கரெக்ட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கறீங்க. ஆக்சுவலா வந்து மார்க் கொஞ்சம் கவனமா வந்து நீங்க என்டர் பண்ணணும். சோ இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. செமஸ்டர்ல வந்து பகுதி 1, அதாவது பார்ட் 1ல வந்து எத்தனை பேப்பர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. உங்களோட யுஜியோட ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்ட கையில எடுத்து பார்த்தா தான் இதுல வந்து தெரியும். சப்போஸ் வந்து உங்களோட யுஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இல்ல அப்படின்னா, இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் பிளஸ் வந்து நீங்க ஃபைனலா ரிசல்ட் பார்த்த காப்பி அத எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு A4 ஷீட்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, மார்க் வந்து பிரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிரிப்பரேஷன் ஷீட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் வந்து இவங்களே குடுத்துருக்காங்க. டிஎன் காசா தரப்புல இருந்து. சோ நீங்க வந்து இந்த பிரிப்பரேஷன் ஷீட்ட பிரிண்ட் அவுட் எடுத்து இதுல கூட நீங்க ஃபில் அப் பண்ணிக்கலாம். பார்ட் 1ல வந்து எத்தனை பேப்பர்ஸ் வந்து இருக்கு, எவ்வளவு மதிப்பெண்கள், அதுல நீங்க பெற்ற மதிப்பெண்கள் வந்து எவ்வளவு, அதே மாரி பார்ட் 2ல வந்து எவ்வளவு, அதுல நீங்க ஆப்டினைட் மார்க் பெற்ற மதிப்பெண்கள் வந்து எவ்வளவு,
பார்ட் 3ல எவ்வளவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. பார்ட் 4, பார்ட் 5 சாரி பார்ட் 4 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இந்த மாரி நீங்க வந்து ஃபில் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிடலாம். இப்ப எப்படி வந்து ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம். பார்ட் 1 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் பேப்பர். தமிழ்ல தான் பார்ட் 1ன்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பார்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2 பேப்பர் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்பன்னா 200 மார்க்குக்கு நீங்க எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. அதே மாரி இந்த இடத்துல வந்து முதல்ல ஒரு செமஸ்டர் முடிச்சிருங்க. நீங்க இந்த இடத்துல கீழ வரக்கூடாது. அதே மாரி இந்த இடத்துல செகண்ட் அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பார்ட் 2 அப்படிங்கிறது லாங்குவேஜ் பேப்பர்ல இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து ஒரு 2 பேப்பர் இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல 200 அப்படின்னு போட்டு, அதுல எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ, அந்த மார்க்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாரி பார்ட் 3ல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 பேப்பர் வரும். அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து 300 மார்க் அப்படிங்கிற போடுங்க. இத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறேன். உங்களுடைய செமஸ்டர் பேப்பர்ல வந்து என்ன இருக்கோ, அதே போல இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து அதுக்கு ஏத்த மாரி நீங்க பார்ட் 3ல வந்து என்டர் பண்ணுங்க. அதே மாரி பார்ட் 4 வந்து வருதா? பார்ட் 4 வந்து வரல அப்படின்னா, நீங்க 0 பண்ணிக்கலாம். கண்டிப்பா 0 பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா 0 பண்ணிக்கலாம். ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. சோ இந்த இடத்துல மந்த் அண்ட் பாசிங் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து எந்த மந்த் வந்து இயர் ஆஃப் பாசிங்கோ அந்த ஆப்ஷன் நீங்க ஒன்ஸ் வந்து கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ணி ஜூன்னா ஜூன் குடுங்க. இல்ல மேனா மே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் குடுங்க. எந்த இயர்ல பாஸ் அவுட் ஆனீங்களோ, அந்த இயர வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் இந்த இடத்துல நெறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஏதாச்சும் வந்து ஒரு பேப்பர் வந்து அரியர் வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பேப்பர் அரியர் வச்சுட்டாலும், அந்த அரியர எப்போ வந்து கிளியர் பண்ணீங்களோ, அது 2வது அட்டெம்ப்ட்டா இல்ல 3 அட்டெம்ப்ட்டான்னு கேட்பாங்க. அந்த அட்டெம்ப்ட்ட நீங்க வந்து கரெக்ட்டா வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் செம்ல வந்து எந்த ஒரு அரியருமே வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டா இருக்கும். இந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். இதே மாதிரி விஷயத்த தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துலயுமே வந்து குடுக்கணும். செமஸ்டர் 2, செமஸ்டர் 3, செம் 4, செம் 5, செம் 6 சரிங்களா? இந்த மாரி குடுக்கணும். சப்போஸ் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது செம் 5க்கு சாரி 6க்கு உண்டான அந்த ரிசல்ட் வரல அப்படின்னா, உங்களுக்கு 6த் செம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகாது. 5 வரைக்கும் மட்டும் நீங்க வந்து என்ட்ரி பண்ணா போதுமானது. சரிங்களா? ஓகே. மார்க்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஃபில் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கவுன்சிலிங். அதாவது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ண சொல்லுவாங்க. நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருந்தா தான் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால, டிஎன் காசாவ பொறுத்தவரைக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான். உங்களுக்கு எந்த காலேஜ்ல வந்து கூப்பிடுறாங்களோ, அந்த காலேஜுக்கு நீங்க நேரடியா போயிட்டு வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டிஎன் காசால இருந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க சம்பந்தப்பட்ட காலேஜோட டிபார்ட்மென்ட்க்கு அனுப்புவாங்க. காலேஜ் நிர்வாகம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து போடுவாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், இவங்க செகண்ட் ரேங்க், இவங்க தேர்ட் ரேங்க்ன்னு சொல்லிட்டு, கவுன்சிலிங்க்கு உண்டான அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களோட வெப்சைட்ல. அது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ல கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த இடத்துல ஃபீஸ் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க எஸ்சி, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு வந்து ₹2 நீங்க அந்த ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய ஜெனரல், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே வந்து ₹60 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிற வந்து குடுத்துருக்காங்க. நோ லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க எத்தன காலேஜ் வேணாலும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரே அப்ளிகேஷன்ல அப்படிங்கிற வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த இடத்துல ஃபில்டர் காலேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க படிக்கக்கூடிய அந்த படிப்ப வச்சு நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இல்ல காலேஜ் வைஸ் வரைக்கும் நீங்க பண்ணலாம். அப்படி இல்ல பிரான்ச் வைஸ் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல காலேஜோட கோடு தெரியுது அப்படின்னா அத வச்சு பண்ணிக்கலாம். இல்ல கேட்டகரி வைஸ் நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் நான் வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க சென்னை அப்படின்னா சென்னை அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ட செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம், நீங்க வந்து காலேஜ் வைஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு சொல்ற அளவுக்கு காலேஜ் எதுவுமே எனக்கு வந்து தெரியல. சென்னையில வந்து நான் வந்து மைக்ரோ பயாலஜி படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து எம்எஸ்சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆப்ஷன் நீங்க படிக்கக்கூடிய படிப்பு வந்து இருக்கு அப்படின்னா, அந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, எந்தெந்த காலேஜஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சுருவாங்க. அ ம எம்எஸ்சில வந்து பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜின்னு சொல்லிட்டு நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா, அது சென்னையில வந்து பிரசிடென்சி காலேஜ்லயும், அ குயின்மேரி காலேஜ்ல மட்டும் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அப்ப நீங்க அத செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் அப்படிங்கிறத கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இல்ல ப்ரோ எனக்கு வந்து இப்படி வேண்டாம். நான் வந்து ஒட்டுமொத்தமா வந்து மாவட்டத்த நான் வந்து செலக்ட் பண்ண விரும்பல அப்படிங்கிறவங்க, நீங்க ஒன்ஸ் வந்து கிளியர் ஆல் ஃபில்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன குடுத்துட்டு, நீங்க வந்து காலேஜோட கோர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல பிரான்ச் வரைக்கும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் உங்களுக்கு வந்து லைவ்வா பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்ப இந்த இடத்துல எம்எஸ்சில வந்து பிளான்ட் பயாலஜின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல எந்தெந்த காலேஜ்லலாம் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்களோ, அந்த காலேஜோட நேம் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த கோர்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து டிமாண்ட் அப்படிங்கிறதுனால வந்து இந்த கோர்ஸ் வந்து 3 காலேஜ்ல மட்டும் தான் வந்து ஆஃபர் பண்றாங்க. சென்னையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 காலேஜ்ல மட்டும் தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அதே மாரி நீங்க வந்து லைக் வந்து எம்எஸ்சில வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஜூவாலஜி
அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சியில் வந்து அப்ளைடு மைக்ரோ பயாலஜின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எம்ஏல வந்து இந்தியன் மியூசிக் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து இருக்கு. நீங்கள் என்ன கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த கோர்ஸ் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ லைக் வந்து எம்ஏ லிட்ரேச்சர் அப்படின்னா இங்கிலீஷ்னா எல்லா காலேஜ்லையுமே ஆல்மோஸ்ட் வந்து லிட்ரேச்சர் அப்படிங்கிற கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வேணும் செகண்ட் வேணும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து கேட்டகரி நீங்க வந்து உமன் காலேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா உமன்ஸை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல மென் காலேஜ் வேணும் அப்படின்னா மென் காலேஜும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல கோ எஜுகேட்டட் 2 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய காலேஜ் வேணும் அப்படின்னாலும் நீங்க அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து ஒரு 3 காலேஜ் மட்டும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 காலேஜ் வைஸ் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே வந்து செக் பண்ணிட்டு கீழே வந்து இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இந்த ரெக்கார்ட் மை சாய்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டிராப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து இந்த இடத்துல செகண்டா வேணும், தேர்ட் காலேஜ் வந்து ஃபர்ஸ்டா வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்க ஒன்ஸ் வந்து டிராப் அண்ட் டவுன் அதாவது அப் அண்ட் டவுன் வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் வந்து பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பணம் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜருக்குள்ள போகும். நீங்க ஒன்ஸ் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரியாரிட்டி சாரி உங்களுடைய ப்ரிவ்யூ அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களோட யூஜி இன்ஃபர்மேஷன், யூஜியோட மார்க்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்க வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ நம்ம ஃபீஸ் அப்படிங்கறது 60 ரூபீஸ் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லுது. ஸோ இந்த இடத்துல கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பேங்க் நீங்க வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேங்க்ல உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. நீங்க டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல கனரா பேங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு QR கோட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த QR கோடை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரக்டா உங்களுடைய கூகுள் பே மூலியமாகவோ இல்ல போன் பே மூலியமாகவோ நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 60 ரூபீஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஃபீஸ் வந்து எடுத்துக்குவாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். என்ன ப்ரோ மேல வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சொல்லிட்டு காட்டுதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா டிஎன் காசா அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஎட் இது எல்லாத்துக்குமே வந்து சேம் கமிட்டி தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்திருக்கு. அதனால ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்க வந்து பிஜி அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு தான் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றீங்க. சரிங்களா? அதனால இந்த இடத்துல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜென்ரேட் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷனை ஒன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதை வந்து உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அத்தனை பிரிண்ட் அவுட் ஒரு 3 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காலேஜ்லயும் கவுன்சிலிங் போகும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கேட்பாங்க. நீங்க இதுமே வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே 2வது பேஜ்ல வந்து உங்ககிட்ட வந்து டிக்ளரேஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ வந்து பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இது நீங்க அட்மிஷன் டைம்ல போகும்போது வந்து பண்ணா போதும். இப்ப பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர், கார்டியன் அப்படி இல்லைன்னா பேரண்டோட சிக்னேச்சர் அந்த இடத்துல போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கவுன்சிலிங்க்கு போகும்போது கேட்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட், அதே மாதிரி உங்களோட யூஜி மார்க் ஷீட், யூஜி கன்சாலிடேட் மார்க் ஷீட், யூஜி ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், அதே மாதிரி உங்களுடைய பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட்ஸ், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து இப்பவே கொஞ்சம் ப்ராப்பரா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் கவுன்சிலிங் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கவுன்சிலிங் வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணணும், ரேங்க் லிஸ்ட்லாம் எப்படி வந்து நம்ம செக் பண்றது அப்படிங்கிற பத்தி அப்டேட்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அப்ளை பண்றவங்க டவுட்டோட வந்து எரர் மிஸ்டேக் பண்ணாம நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா உங்க நியர்பைல இருக்கக்கூடிய இசேவை பிரவுசிங் சென்டர்ல போயிட்டு அப்ளை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஆன்லைன் சர்வீசஸ் அட்மிஷன் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நீட் அப்ளை டு பிஜி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து வாட்ஸ்அப்ல நாங்க வந்து அனுப்பிடுவோம். சரிங்களா? உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்க இங்க வந்து டிஎம் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸ் வந்து ஹெல்ப் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.